ஃபஸ்ட்டு வந்து அங்கே இன்னொரு சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு பாட் கொடுத்துக்கோங்க. பாட் கொடுத்துட்டு தென் ஸ்டார்ட் 2D sketch. தென் வந்து ஒரு பிளேன் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு லைன் ஒன்று போடுங்க. தென் ஜஸ்ட் ஒரு ஓகே டைமென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது, ஸோ ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஜூம் அவுட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் லைன் போட்டுக்கோங்க. நம்ம வந்து டைமென்ஷன் கொடுத்து வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் இதோட ஹைட் வந்து கரெக்டாக 85. தென் அதே மாதிரி இதோட இந்த ஹைட் இங்கேருந்து இது வரையும் பார்த்தீங்கன்னா 55 + 25 வரும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபில்லட்டு, இது வந்து கரெக்டாக 35. ஸோ இந்த இதுவும் இந்த ஓகே கொடுத்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு தென் அதுக்கப்புறம் ஸோ ஸ்வீப்புக்கு ப்ரொஃபைல் பண்ணணும். ஸோ அந்த ப்ரொஃபைல் வந்து இப்போ வந்து க்ரியேட் பண்ணலாம். ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் தான். தென் இந்த சர்க்கிளோட ரேடியஸ் வந்து 15. சர்க்கிள் டயா வந்து 15 ரேடியஸ்ன்னு சொல்லிட்டேன். தென் இப்போ வந்து ஸ்வீப் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டு தென் ப்ரொஃபைல் சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஓகே. தென் அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு நம்ம ஃபஸ்ட்டு போட்ட பிளேன் ஸ்கெட்ச் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து ரெவால் கட் பண்ணோம். ஸோ அதோட ப்ரொஃபைல் மட்டும் போடணும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சென்டர் லைன், கன்ஸ்ட்ரக்ஷன் லைன் கிடையாது, சென்டர் லைன். ஸோ நான் ஆஃப் செக்ஷன் வியூ ஆன் பண்ணிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் ஸோ சென்டர் லைன் ஆஃப் பண்ணிக்கிட்டு இங்கேருந்து இது வரைக்கும் 1, ஸோ இந்த பக்கம் ஆன் பண்ணிக்கலாம். தென் அதேமாரி இங்கேருந்து இது வரைக்கும் 1, ஸ்லாண்டிங்காக ஒரு லைனு. தென் லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் லைன். தென் அதேமாரி ஸ்லாண்டிங்காக ஒரு லைன் பேரலாக. தென் அங்கேருந்து ஒரு வெர்டிக்கல் லைன். தென் அதேமாரி இந்த இடத்துல ஒரு லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் லைன், சேம் பேரலாக ஒரு லைன். தென் ஹைட்டு சேம் அதேமாரி ஒரு லைனு. தென் அதேமாரி லெஃப்ட் சைடு ஹரிசாண்டல் லைன். தென் அதேமாரி ஒரு பேரலல் லைன். தென் ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து டைமென்ஷன் கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 13. தென் அதேமாரி இது வந்து ரேடியஸ் 2, ஹைட்டு 2, இது வந்து 13 தான். ஸோ இன்னர் டயா வந்து 13, இந்த லென்த் வந்து 2. அதே மாதிரி ஓகே, இது வந்துச்சா. எகைன் டைமென்ஷன் போய்கிட்டு இந்த பாயிண்ட்டும் வந்து 2. அதே மாதிரி இதோட டயா பார்த்தீங்கன்னா சேம் 13. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட டயா வந்து 13 தான். தென் இதோட ஹைட் வந்து 12. தென் நெக்ஸ்ட் வந்து இது கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து ஸ்கெட்சை க்ளோஸ் பண்ணிட்டா போதும். இங்கேருந்து இது வரையும், அதேமாதிரி இங்கேருந்து இது வரையும். தென் ஸ்கெட்ச் ஓகே, ஃபினிஷ் ஸ்கெட்ச் கொடுத்தாச்சு. தென் வந்து ஜஸ்ட் அந்த ப்ரொஃபைல் மட்டும் செலக்ட் பண்ணிட்டா போதும். மேலே உள்ள ப்ரொஃபைல், இங்கே உள்ள ஒரு ப்ரொஃபைல், இங்கே உள்ள ஒரு ப்ரொஃபைல் வந்து நம்ம கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு ஓகே ஆக்சிஸ் செலக்ட் பண்ணியாச்சு. தென் ப்ரொஃபைல் போய்ட்டு ஓகே, அந்த ப்ரொஃபைல் வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். தென் இதுக்கு மேலே தான் இருக்கும். தென் ஓகே கட் கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து ஜூமர் பண்ணால் இப்போ வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஃபைன், கட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இருக்குது கட்டு. தென் நெக்ஸ்ட்டு வந்து சேம் இப்போ ரெவால் கட் பண்ணோம். இப்போ வந்து நார்மல் ரெவால் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து ரெவால்க்கான ப்ரொஃபைல் போடணும்.
சேம் இப்போ வந்து நம்ம வந்து விசிபிள் இதோட ஸ்கெட்சை மட்டும் அவுட் சைடு எட்ஜை மட்டும் விசிபிள் பண்ணிக்கலாம் 2Dயில். இது ரெண்டுமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். அதே மாதிரி ஓகே, இதுலேயும் ஒரு சென்டர் லைன் தேவைப்படும். ஸோ ரெவால் தான் பண்ண போகிறோம். இது வந்து கரெக்டாக 25. இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு அந்த மாதிரி ஸ்கெட்ச் சென்டர் லைன் என்னபோல் இருக்கா? ஓகே ஃபைன். அதை செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ப்ரொஃபைலை மட்டும் போட்டுக்கோங்க. தென் அங்கேருந்து இது வரையும். தென் இதை வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் தேவைப்படாது, ஸோ டெலீட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இங்கேருந்து இது வரையும். தென் இதோட டயா வந்து பார்த்திங்கன்னா 26 தான். 26 ஓகே. டைமென்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கலாம். அது வந்து 26 இல்லை 18 சரியாக தெரியல. ஸோ அதை மட்டும் நான் வந்து செக் பண்ணிக்கிறேன். ஐ வில் செக் வெதர் இட் இஸ் 26 or 18. ஓகே, அது வந்து 18. தென் இங்கேருந்து ஓகே டைமென்ஷன் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இது வந்து பார்த்திங்கன்னா இதுதான் 26. ஃபஸ்ட்டு வந்து மாற்றி கொடுத்தாச்சு. அதேமாரி இதோட அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து இது வரைக்கும் 10. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை கொஞ்சம் நம்மளே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். தென் இது வந்து 2.5. ஈக்குவல் கொடுத்து பார்ப்போம். ஓகே, ஈக்குவல் ஆகலை. ஸோ வந்து கண்ட்ரோல் Z கொடுத்துக்கலாம். கண்ட்ரோல் Z கொடுத்துட்டு தென் நம்ம வந்து டைமென்ஷன் வந்து அசைன் பண்ணலாம். இது வந்து சேம் 18. நெக்ஸ்ட்டு இங்கேருந்து இது வரையும் வந்து 25. ஸோ இப்போ வந்து ஸ்கெட்ச் வந்து ஃபுல் ஆகிட்டு தென் நம்ம வந்து இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டா ரெவால்வ் பண்ணிடலாம். ஃபுல்லி கன்ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. தென் இதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம வந்து ரெவால்வ் கொடுத்துக்கிட்டு ஓகே, அது எல்லாம் பிக் ஆகிடுச்சு சென்டர் லைன் போட்டதுனால. ஸோ இப்போ வந்து கரெக்டாக முடிஞ்சிருச்சு. தென் இப்போ நம்ம வந்து ஸ்வீப் கட்டுக்கான ப்ரொஃபைல் வந்து போட போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ரேடியஸ் 8 தான். ஓகே, நம்ம அதை வந்து சென்டர் பாயிண்டில் வந்து கான்சன்ட்ரிசிட்டி கொடுத்துக்கலாம். கான்சன்ட்ரிசிட்டி இந்த சர்க்கிளுக்கும். ஓகே, இதை நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு மாற்றிடலாம். தென் ஃபினிஷ் ஸ்கெட்சு. தென் ஸ்வீப்பில் போயிட்டு நம்ம அந்த பாத்து மட்டும் விசிபிலிட்டி ஆன் பண்ணிக்கிறோம். விசிபிலிட்டி ஆன் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தென் கட் கொடுக்குறோம். கட் கொடுத்துட்டு ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கட் ஆகிருக்கும். ஸோ விசிபிலிட்டி ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இந்த பிளேன்லேருந்து -23.5. ஓகே, தென் இப்போ அதுக்கு எக்ஸ்ட்ரூட் வந்து அந்த டைரெக்ஷனில் தான் கொடுக்கணும், பிளேனோட ஃபார்வர்ட் டைரெக்ஷனுக்கு. இது வந்து கரெக்டாக 6 சைடட் பாலிகன் தான். ஓகே, இங்கேருந்து இது வரையும் வந்து டைமென்ஷன் 30. தென் ஓகே, நம்ம வந்து இதை ஹரிசாண்டல் கொடுத்துக்கிட்டா ஓகே. தென் அதேமாதிரி ப்ராஜெக்ட் இது இன்னர் சர்க்கிள். ஸோ அது வந்து நார்மலாக போட்டால் அந்த இடத்துல எக்ஸ்ட்ரூஷன் ஆயிரும். ஸோ அதை நான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டேன். தென் இப்போ தெரியும் எக்ஸ்ட்ரூடு. ஸோ நான் அந்த உள்ளோட ப்ரொஃபைலையும் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து கட் வந்து கிளியராக இருக்கும். அதில் 6.5. ஸோ ஃபார்வர்ட் டைரெக்ஷன் கிளிக் ஓகே. இப்போ வந்து இந்த டயக்ராம் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு ஃபில்லட் மட்டும் 0.2 ஃபில்லட்டு. இது வந்து எங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த எட்ஜஸில் வரும், இன்னர்லேயும் எட்ஜஸ்லேயும் வரும். அதேமாரி இங்கேயும் வரும்.
தென் கிளிக் ஓகே. ஓகே ஃபைன். 0.2 தான் டைமென்ஷன் மட்டும் செக் பண்ணிக்கிட்டேன். தென் அதே மாதிரி ஓகே ஃபைன். நம்ம வந்து செக்ஷன் வியூவில் பார்த்துடலாம் அது வந்து எந்த அளவு இருக்குன்னு. செக்ஷன் வியூ போய்க்கிட்டு ஆஃப் செக்ஷன் வியூ. ஸோ இப்போ நம்ம வந்து பிளேன் வந்து செக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்துட்டா உங்களுக்கு தெளிவாக தெரியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ அந்த பாத்தும் இன்னர் கட் பாத்தும் கரெக்டாக போயிருக்கு. ஃபில்லட் ஆல்சோ கரெக்டாக இருக்குது. அந்த பொசிஷன் ஆல்சோ கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான் கைஸ். இந்த லைக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.